ஹலோ வணக்கம் மக்களே. அனைத்து முருக பக்தர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பங்குனி உத்திரம் பற்றிய பதிவு தான் இந்த பதிவு. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் பங்குனி உத்திரம் தொடங்கப்படுற நாள், கிழமை, நேரம் பார்த்துடலாங்க. ஏப்ரல் 1, 2026 புதன்கிழமை அன்னைக்கு தான் பங்குனி உத்திரம் தொடங்கப்படுது. உத்திர நட்சத்திரம் ஆரம்பமாகி மார்ச் 31 மாலை 3:20 மணி, நட்சத்திரம் முடிகிறது ஏப்ரல் 1 மாலை 4:17 மணிக்கு முடிவடையுதுங்க. பங்குனி உத்திரம்னா என்ன, எதுக்காக நம்ம கொண்டாடுறோம், அதை பற்றி பார்க்கலாமா? பங்குனி மாதம் பௌர்ணமியில் வர உத்திர நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுறது தான் இந்த பங்குனி உத்திரம்ங்க. தெய்வீக திருநாளாக இந்த நாள் கொண்டாடப்படுது. இந்நாளில் சிவ சக்தி, முருகன் தெய்வானை, ராமர், சீதை போன்றவர்களோட திருமணம் நடைபெற்றதாக ஐதீகம் இருக்கு. முருகப்பெருமானுக்கு உகந்த சக்தி வாய்ந்த இந்த திருநாளில் திருமண தடைகள் நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான ஒன்றுங்க. திருமணம் ஆகாத பெண்கள் விரைவில் திருமணம் ஆகணும் என்றும், திருமணமான பெண்கள் தனது மாங்கல்யம் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். முருகனுக்கும் தெய்வானைக்கும் மனமுடித்த நாளாக இந்நாள் விளங்குவதால் அனைத்து முருகத்தலங்களிலும் இந்த விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 12வது மாதமான பங்குனியும் 12வது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் நாள்தான் பங்குனி உத்திரம்னு சொல்கிறாங்க. இந்த விரதத்தை கல்யாண விரதம்னு சொல்லுவாங்க. கல்யாணமானவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள் நான் சொன்ன மாதிரி இந்த விரதத்தை இருக்கலாங்க. சிவபெருமான் அன்னை பார்வதியோடு மணக்கோலத்தில் சுந்தரமூர்த்தி நாயக்கனாருக்கு மதுரையின் காட்சியளித்ததும் இந்த திருநாள் தான். அன்னை மீனாட்சியை திருமணம் செய்து மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சியளித்ததும் இந்த திருநாள் தாங்க. ஆண்டுதோறும் மதுரையில் இந்த திருநாளை பங்குனி உத்திரமாக கொண்டாடப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிட்டோம்னா, குலதெய்வ வழிபாட்டுக்கும் இந்த பங்குனி உத்திரம் மிகவும் ஏற்ற ஒன்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பக்தர்கள் காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல் மற்றும் முருகப்பெருமானுக்கு பட்டு வஸ்திரங்கள் சாத்தி நேர்த்திக்கடன்களும் செலுத்துவாங்க. இந்த பங்குனி உத்திரம் திருநாளில் பார்த்திங்கன்னா, தானம் செய்தல் பற்றி பார்க்கலாம். இந்த நாளில் நீர், மோர், அன்னதானம் அல்லது ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்வது போன்றவை புண்ணியங்களை தேடித்தரும். இந்த பங்குனி உத்திர நன்னாளில் முருகப்பெருமானுக்கு எப்படி விரத முறை இருக்கிறது, எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம். காலை எழுந்தது முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து பால்குடம் எடுத்து அல்லது அழகு குத்தி நேர்த்திக்கடன் செய்தும் வழிபடலாம். வீட்டை சுத்தம் செய்து கொண்டு முருகன் படம் அல்லது சிலை வைத்து சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பால், மோர், பழங்கள் நெய்வேத்தியங்களை படைக்கலாம். அல்லது அவரவர் விருப்பத்திற்கேற்ப வசதிக்கேற்ப என்ன இயலுமோ அதையும் படைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் பாராயணம் செய்யலாம். அல்லது ஓம் சரவண பவ என்ற எளிமையான மந்திரத்தை சொல்லியும் முருகப்பெருமானை வழிபடலாம். நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் இருந்து மாலை 6 மணிக்கு முருகனை தரிசித்து கந்தசஷ்டி கவசம் படித்து விரதத்தை முடிப்பது சிறப்பான ஒன்று. இந்த பங்குனி உத்திர நன்னாளில் இறையருள் பெற்று அனைவரும் நீடூடி வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுபோன்ற ஆன்மீகம் தொடர்பான வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.